லைட்டிங் வந்து எப்படின்னா, ஒரு பால் இருக்குன்னா, இங்க அடிச்சதுன்னா, இதோட ம். ஷேடோ வரும். கரெக்ட்டா? அப்போ இந்த லைட்டிங் வந்து விழுது. விழும்போது ம். இந்த ஒரு பாதி லைட் ஏரியாவும் பாதியாவும் எம்போஸ் ஆயிருக்கனால, பாதி ம். சைடு வந்து என்ன ஆகும்னா, ஷேடோ வரும். அப்ப இங்க ம். ஒரு இது இது இந்த இடத்துல டிவைட் ஆகுதுன்னா, எப்பயுமே ஒரு ஸ்பியர் வந்து லைட்டிங் வரும்போது இந்த இடம் வரைக்கும் தான் லைட்டிங் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது இறங்குது அப்படி. ஃபர்ஸ்ட் இதை ஓகே. புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா, இது வந்து லைட் ஏரியா, இது ம். டார்க் ஏரியா. எப்படி ரெண்டா டிவைட் ஆகுது ஸ்பியர். ஓகே. இந்த டெர்மினேட்டர்லேருந்து இப்போ லைட் சோர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த டெர்மினேட்லேருந்து கீழே வர லைன் இருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து இந்த இடம் ஆப்ஜெக்ட் வரது இது. சரியா? ம். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் டெர்மினேட்டர் லைன்லேருந்து லைட்ஸ் விழுதோ இதுதான் ஷேடோ. அப்ப ம். இந்த லைட் இங்கேருந்து வரும்போது அதுக்கு அது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். இது மேல போச்சுன்னா இப்படி போயிடும். ஓகே. புரியுதுங்களா? ஆ. இப்ப இங்க வந்து லைட் இப்படி வரனால இந்த பால் மேல அடிச்சு இப்படி வரும். இதோட ஷேடோ ம். சொல்லியிருந்தேன் உனக்கு 5 கலர் வேல்யூ. ஆமா சரியா? சார். இப்போ வந்து இந்த டெர்மினேட்டர் லைனுக்கு கீழ இங்க டெப்த் அதிகமா வருது. ஆ. ஓகே. அப்ப இது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ரஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷேடிங் போயிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ம். கோர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ம். கோர் ஷேடு. ஓகே. இருக்கிறதுலே டார்க் ஏரியா இந்த ஏரியா தான். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. கரெக்ட்டுங்களா? ஆ. லைட் எங்கேயாவது அப்படியே போகும். அதுக்கப்புறம் இது கூட பின்னாடி ஒரு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த ம். டெப்த்துக்கு அப்புறமேட்டு இருக்கிறது. ம். இது ம். ஃபார்ம் ஷேடுன்னு சொல்லுவாங்க. ஃபார்மா சார்? ஃபார்ம் ஃபார்ம் ம். ஃபார்ம் ஷேடோ. ஃபார்ம் ஷேடோட இந்த ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கு ஆ. கீழ வர ஒரு ஷேடு. ஓகே. ஃபார்ம்ன்றது என்னன்னா, ஒரு ஸ்பியர் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா, அதோட மேக்ஸிமம் சர்க்கிள்ல இருந்து அது ஃபார்மா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு கீழ வர ஷேடு. இங்க டெப்த் இருக்கும். இங்க ஒரு ஷேடோ இருக்கும். மீடியம் ஷேடோ. சரியா? ம். ஓகே. அதே மாரி இந்த இதுக்கு இந்த இடம் பாருங்க. இது வந்து ஹைலைட் ஏரியா. தெரியுதுங்களா? ஒரு ஹைலைட் ஏரியா உங்களுக்கு. ம். கரெக்ட்டுங்களா? இது ஹைலைட் ஏரியா. இது வந்து மிட் டோன். ம். சரியா? ம். ம். இது மிட் டோன். அது ஆஃப் டோன் சொல்லலாம். ஓகே. இப்ப அதுக்கப்புறமேட்டு இந்த மிட் டோன வந்து இதோட இன்னும் கொஞ்சம் டார்க் பண்றேன் நான். பாருங்க க்ளோஸ் லைன்ஸே போடுறேன். மாதிரி ஸ்லாண்டிங் லைன் மாதிரி. ஓகே. இது போகும்போது கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ம். ஏன்னா இங்க கோர் வேல்யூ தான் வரப்போகுது. ம். ம். இன்னும் இருக்கிறதுல பிளாக்கஸ்ட் இந்த இந்த ட்ரையாங்கிள் மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப். ம். அதுக்கப்புறம் இந்த லைன் ரொம்ப டெப்த்தா இருக்கும். ஏன்னா இங்க தான் வேரியேஷன்ஸ் காட்டுறோம். ஆ. இந்த லைனுக்கு என்ன சொன்னேன்? டெர்மினேட்டர் லைனா சார்? டெர்மினேட்டர் தான் இந்த ஸ்பியரை ரெண்டா டிவைட் பண்ணுது. மேல லைட்டும் கீழே டார்க்கும் காட்டுது. ஆ. இதுக்கு வேரியேஷன் தெரியுதுல்ல? ஆ. மெயினா சொல்ல மறந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பால் வந்து இங்கேருந்து அடிச்சு இந்த இடத்துல ஒரு லைட்டிங் தெரியுதா? ஆமா சார். இதான் ரிஃப்ளெக்ஷன் லைட். ம். இந்த இடம் வந்து உங்களுக்கு லைட்டிங் தெரியும். இந்த இடம் அப்படி டார்க்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இங்க லைட்டிங் இருக்கும். இந்த ம். லைட்டிங்கோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த டெர்மினேட்டர் லைட் என்ன பண்ணணும் நம்ம ம். டார்க் பண்ணி இப்படி கொண்டு போறோம். சரியா? அப்புறம் இந்த கோர் வந்து இருக்கிறதுல பிளாக்கா சரிங்களா? இருக்கிறதுல பிளாக். இங்கதான் பியோர் பிளாக் காட்ட போறோம். இங்கேருந்து அப்படியே டெப்த் அப்படியே கம்மியாகி வரும். அந்த பிளாக்ல இருந்து. பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்போ வந்து நம்ம பிளெண்ட் டூல் எடுத்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இங்க பாருங்க. இந்த இடத்துல அப்படியே ஒன்றும் டச் பண்ணல நான். அங்கேதான் அப்படியே பிளெண்ட் பண்றேன். ஓகே. பிளெண்ட் பண்ணும்போது
ஒரு லைன் ஒண்ணு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? என்ன லைன் அது? டிராவல் ஆகுமே. கவுண்டர்ல. எஸ், கவுண்டர் லைன். அப்புறம் இதோட ஷேடோ வந்து நோட் பண்ணோம். ஷேடோ வந்து டார்க் பிளாக் மாதிரி கொடுத்துருப்பான். இந்த க்ளோஸ் ஏரியா ரொம்ப டார்க்கும், அதுக்கப்புறம் ஒரு லைட்டிங்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளர் ஆகிடும். இங்கே இருக்கிற டெப்த் வந்து போக அப்படியே ஃபேட் ஆகி